ஹாய் காய்ஸ், இரவு வணக்கம். காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தக்காளி சாப்பாடு செய்கிறேன் காய்ஸ். நாங்கள் எந்த முறையில் செய்கிறேன்னு வாங்க காய்ஸ் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பிரிஞ்சி இலை, கல்பாசி, லெமன் ஜூஸ் கொஞ்சம், தயிர், மீல் மேக்கர் போட்டு தான் காய்ஸ் செய்ய போகிறேன். கொத்தமல்லி, புதினா, தக்காளி, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து கொத்தமல்லி தழை, புதினா, சின்ன வெங்காயம், தக்காளி கொஞ்சம் போட்டு அரைச்சி இதில் வச்சுருக்கேன் காய்ஸ். இது வந்து போட்டோங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா நாக்கில் ஒட்டுற மாதிரி இருக்கும் சாப்பாடு. அதுக்காக இது குக்கரில் வந்து வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் காய்ஸ். இதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். வீடியோ எடுக்க ஆள் இல்லை காய்ஸ், நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால் கேமரா ஒரு கையிலையும் ஒரு கையில் சமைச்சிட்ருக்கிறேன் காய்ஸ். வெங்காயம் போட்டேங்க, நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கணும் கைஸ். உப்பு போட்டுக்கலாம். அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கல் உப்பு போடுறேன். ரெண்டு நிமிஷம் வணங்கட்டும். தக்காளி வணங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட கலந்துக்கிறேன். கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டுக்கிறேன். இது வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா போட்டு அரைச்சி வச்சேன்ல கைஸ், அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா வணக்குங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து தக்காளி சாப்பாட்டில் மீல் மேக்கர் கொஞ்சம் போடுவேன். அது எங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதை போட்டுக்கிறேன். அப்புறம் தயிர் கொஞ்சம்.
அப்புறம் பிரியாணி பொடி போடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் போடுறேன். அப்புறம் லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் அரிசி கழுநீர் பிடிச்சி, இதெல்லாம் வந்து கிளியராக கழுநீர் பிடிச்சிட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஊற்றிக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டோங்க. அப்படியே கிளறி விட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கைஸ், இப்போ சூடான சுவையான தக்காளி சாதம் ரெடி. வாங்க கைஸ் சாப்பிட்லாம். சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 1/4 மணி நேரம் தான் கைஸ் ஆகும். ஏதோ வேலைக்கு போகிறவங்க அர்ஜெண்ட்டாக காலையில் லேட் ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கைஸ். ரொம்ப கிராண்டாக இல்லைனாலும் சிம்பிளாக இருக்கும். இது சிம்பிளான தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும் கைஸ். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அடிச்சுட்டு போங்க. பாய்.